ஓ விருப்பு வெறுப்புகளை பத்தி எனக்கு கவலை இல்ல. எனக்குள்ள என்ன நடக்குது? திடீர்னு எங்க இருந்து இப்படி ஒரு சக்தி எனக்குள்ள வந்துச்சு. என்னால இத புரிஞ்சுக்கவே முடியல. இருக்கணும்னு நினைக்கிறேன். என் உடல் முழுக்க இப்ப அந்த சக்தியை என்னால உணர முடியுது. அவன் ரொம்ப மாறிட்டான். அவன் இவ்வளவு பலசாலி கிடையாது. சும்மா விட மாட்டேன் சாஸ்கே. தாமதமாகிறதுக்கு முன்னாடி சுயநினைவுக்கு திரும்ப வா. வாழ்க்கையில எனக்கு என்ன வேணுங்கிறத நான் முடிவு பண்ணிட்டேன். என்னோட கடந்த காலத்தை Dragon Flame Jutsu! சாஸ்கே! இவனுக்கு என்ன ஆச்சு? சாஸ்கே! நீ பலசாலின்னு நினைச்சேனே, ஆனா பார்த்தா அப்படி தெரியல. உன் கூட மோதிரத்துக்கு அது தேவையில்லைன்னு நினைக்கிறேன். என்ன? என்கிட்ட அப்படி பேசாத. அதுக்கான பலமும் இல்ல, திறமையும் இல்ல. நான் நினைச்சதை என்னால சாதிச்சிருக்க முடியாது. இவ்வளவு சக்தியும் எனக்கு கிடைச்சிருக்கு. அடுத்து நான் என்ன செய்யணும்னு எனக்கு நல்லா தெரியும். எனக்குள்ள இருக்கிற பழி வாங்குற உணர்ச்சியும் இந்த சக்தியும் இத்தாச்சிய வீழ்த்த எனக்கு உதவ போகுது. அப்பவாச்சும் உனக்கு தெரிஞ்சுதா நான் விளையாடலங்கிறது உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் யாருங்கிறதையும் ஷரிங்கானோட பவர் என்னங்கிறதையும் உனக்கு காட்டு. ஷாரிங்கானை நீ முழுசா பயன்படுத்து. எதுக்காகவும் அடங்க தேவையில்லை. என் ஷினோபி வழிய பயன்படுத்தினா நீ தாங்க மாட்ட. இதனால எந்த பிரயோஜனமும் மாட்டினியா? ஷரிங்கானோட உதவியால உன்னோட உண்மையான உருவத்தை நான் கண்டுபிடிச்சிட்டேன். வீர மாதிரி பேசிட்டு இப்படி ஒளிஞ்சுகிட்டு இருக்க. இதுதான் உன்னோட ஷினோபி வழியா இருக்கல்ல? அதை எப்படி புரிய வைக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். எதுக்காக காத்துக்கிட்டு இருக்க? Whatever happens, I will get that power. அவன் என் உயிரை எடுக்க ஆசைப்படுறான். என்னால இதை நம்ப முடியல. எதையும் மறந்துட்டியா என்ன சாஸ்கே? ஸ்குவாட் 7ல நாம எல்லாரும் ஒன்னா செஞ்ச விஷயங்கள் எல்லாமே அதெல்லாம் அர்த்தம் இல்லாதது கிடையாது. இதுல உண்மையா இருந்த ஒரு விஷயம் நம்மளோட நட்பு. நாம பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம். என்னது நாம பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆனோமா? அப்புறம் எதுக்காக சண்டை போடுறோம்? நான் தான் சொல்றேன்ல. Can't understand that. ஏற்கனவே சொன்ன விஷயமா இருந்தாலும் நான் திரும்ப சொல்றேன். உண்மையை சொல்லு நருட்டோ, நீயும் இந்த தருணத்துக்காக தானே காத்துக்கிட்டு இருந்த. உன்னை சும்மா விட மாட்டேன். நம்ம பழைய கணக்க தீர்த்துக்கிறதுக்கு இதான் சரியான நேரம். சிடோரி
சவாலுக்கு நானும் தயாராகிருக்கேன். லீஃப் வில்லேஜுக்கு உன்னை திரும்ப கூப்பிட்டு போறதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். நான் கொடுத்த வாக்க மீற மாட்டேன். ஷேடோ க்ளோன் ஜூட்சு. என்ன இது? முழு சக்தியோட பயன்படுத்தின சிடோரியாவை எப்படி தடுத்து நிறுத்தினான்? வாழ்க்கையில தோக்கறதுக்காகவே போராண்டவன். நருட்டோ, 2 தடவைக்கு மேல நான் இதை யூஸ் பண்ண ட்ரை பண்ணா என்ன ஆகும்னு சொல்லுங்க. 2 தடவைக்கே இவ்வளவு முயற்சி பண்ணா அது வேலை செய்யறதுக்கு வாய்ப்பே இல்ல. நான் சொல்றத நல்லா ஞாபகத்துல வச்சுக்க. ஒரு ஜூட்சுவை வலுக்கட்டாயமா பயன்படுத்தினா அது வேலை செய்யாம போறது மட்டும் இல்லாம உன்னோட உடம்புல இருக்கிற முழு சக்கராவோட எனர்ஜியையும் அது உறிஞ்சி எடுத்துரும். உனக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா மரணத்துக்கு கூட வாய்ப்பு இருக்கு. சும்மா சிடோரிய பயன்படுத்த முடியாது. என் சக்கரா எனர்ஜி தான் குறையும். அவன் ரசிங்கான எதிர்த்து சிடோரிய பயன்படுத்துறது வேஸ்ட். சரியான வாய்ப்பை ஏற்படுத்துறதுக்கு என்னோட வேகமான ஜூட்சுவை பயன்படுத்தணும். அப்புறம் சரியான நேரம் பார்த்து நான் சிடோரிய பயன்படுத்தி ஆகணும். பொதுவா ஒரு விஷயம் சொல்வாங்க, அது உனக்கு தெரியுமா நருட்டோ? 2 பவர்ஃபுல் ஷினோபிஸ் மோதும் போது அவங்க தாக்குதல்ல ஈடுபடும் போதே இன்னொருத்தர் என்ன நினைக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்க முடியும். வார்த்தைகளால சொன்னா மட்டும்தான் புரியும்னு கிடையாது. உனக்கு புரிஞ்சுதா? ஃபயர் ஸ்டைல் ஃபீனிக்ஸ் ஃப்ளவர் ஜூட்சு. நீ தனிமையில எவ்வளவு கஷ்டப்பட்டன்னு எனக்கு தெரியும். ஆரம்பத்துல நான் என்ன மாதிரியே இன்னொருத்தனும் இருக்கானு உணர்ந்தப்ப என்ன தோணுச்சு தெரியுமா? எனக்கு ரொம்ப நிம்மதியாக இருந்தது. நான் ரொம்ப சந்தோஷமாவும் இருந்தேன். உண்மை என்னன்னா, நான் ஆரம்பத்திலேயே உன்கிட்ட பேசணும்னு நினைச்சேன். ஆனா எனக்கு அதுக்கு தைரியம் பத்தாம போயிடுச்சு. எனக்கு விருப்பமே இல்ல. எல்லாரும் நான் தோக்கிறதுக்காகவே பிறந்தவன்னு நினைச்சப்ப என்னுடைய நிலைமை இன்னும் மோசமாயிடுச்சு. ஸ்குவாட் 7ல நாம எல்லாரும் ஒன்னா இருந்தப்ப கூட இந்த ஒரு உணர்ச்சியை மட்டும் என்னால மாத்தவே முடியல. மனச கல்லாக்கிக்கிட்டேன். என் உணர்ச்சிகளை உன்கிட்ட வெளிப்படுத்த முடியும். உண்மை என்னன்னா, நான் உன்ன மாதிரி ஆகணும்னு தான் ஆசைப்பட்டேன். நீ ஒரு விதத்துல நீ எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் கூட சொல்லலாம். அதனாலதான் உன் கூட மோதிரத்துக்காக தான் நான் காத்துட்டு இருக்கேன் நருட்டோ. அன்னைக்கு என் மனசுக்குள்ள எவ்வளவு சந்தோஷமா இருந்ததுன்னு உனக்கு தெரியுமா? நம்ம உணர்ச்சிகளை புரிஞ்சுக்க முடியும்னு கிடையாது. அந்த ஒரு நாள்ல இருந்து நாம பெருசா பேசிக்கலனாலும் ஒரு விஷயம் மட்டும் உண்மை. நீயும் நானும் நல்ல நண்பர்கள். நேரத்துக்கு முன்னாடி சொன்னதெல்லாம் உண்மையா இல்ல பொய்யா? உன்னை நான் அழிச்சு காட்டுவேன் அப்பவே சொன்னனே. உன் லெப்ட் ஹேண்ட பயன்படுத்தி கடைசி நிமிஷத்துல நீ இந்த தாக்குதல்ல இருந்து தப்பிச்சிருக்கலாம். ஆனா பாதிப்பு எந்த விதத்திலையும் குறையல. இவனுக்கு இவ்வளவு சக்தி எங்க இருந்து கிடைக்குது? அவன் தோல் பட்டையில ஏற்பட்ட காயம் தானா சரியாகுது.
அந்த ஒரோச்சி மறுபடி அடிமையாகிறத நான் ஒத்துக்க மாட்டேன். நான் சொல்றது உனக்கு புரியுதா? இதுக்கு மேல பொறுமையா இருக்க முடியாது. நீ யாருங்கிறத சொல்லு. நீ சரியான முடிவை எடுக்க மறுத்தா உன் உடம்புல இருக்கிற ஒவ்வொரு எலும்பையும் பேத்து எடுத்து உன்னை லீஃப் வில்லேஜுக்கு தூக்கிட்டு போவேன். போதும் நருட்டோ, வாய மூடு. ஆரம்பத்துல இருந்தே நீ தனியா தான் வளர்ந்திருக்க. அப்படி இருக்கும்போது என்னோட வலி உனக்கு அப்படி புரியும்? உறவை முறிக்கிறது அவ்வளவு சுலபம் கிடையாது. இருக்கிற உறவை நான் ஒரே அடியா தெரிஞ்சுட்டா என் வாழ்க்கையில நான் இன்னும் பலசாலியாக வாய்ப்பு இருக்கு. ஆனா என்ன நடந்தாலும் என் நெத்தியில ஒரு சின்ன கீரலை கூட உன்னால போட முடியாது நருட்டோ. அப்படின்னா இதுக்கு மேல பேசி எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு நினைக்கிறேன். சாஸ்கே, என்னால பார்க்க முடியுது. இவ்வளவு நேரம் அவனோட வேகமான மூவ்ஸை என்னால கண்காணிக்க முடியல. ஆனா இப்ப தெளிவா தெரியுது. இந்த சக்தியை பயன்படுத்தி நருட்டோவோட அடுத்த அசைவு என்னன்னு துல்லியமா தெரிஞ்சுக்க முடியும். உன் கதை முடிஞ்சது. உன்ன மாதிரி பலவீனமான ஒருத்தனை நான் பார்த்ததே கிடையாது. இனிமே நீ நான் சொல்றத கேட்டுதான் நடந்தாகணும். இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த 4வது ஹோகாகே தான். உன்ன மாதிரி ஒரு உதவாக்கரைக்குள்ள என்னை எதுக்காக அடைச்சு வைக்கணும்? இது என்னது? என் கண்களாலேயே அதை ஃபாலோ பண்ண முடியல. அந்த ரெட் ஆரா அது சாதா சக்கரா கிடையாது. நீ அவனை தேடிதான் வந்திருக்கன்றது எனக்கு நல்லா தெரியும். சரியா சொன்னீங்க. நாருட்டோவை தான் அகாட்ஸ்கியை சேர்ந்த எல்லாரும் தேடிக்கிட்டு இருக்காங்க. அவனை நாங்க கண்டிப்பா பிடிச்சிருவோம். அந்த சக்கரா அவனை பாதுகாக்குது. இது நிஜமாவே நருட்டோ தானா? இவகிட்ட இருந்து தப்பிக்கிறது எவ்வளவு கஷ்டமா இருக்கு. தப்பிச்சு ஓடுறதுல எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டேன். இந்த சக்தியை என்னோட உடல் ஆக்கிரமிக்க நான் அனுமதிச்சா கடைசியில எனக்கு என்ன நடக்கும்னு என்னால சொல்ல முடியாது. ஆனா இத தவிர வேற வழியும் எனக்கு கிடையாது. நருட்டோ, சாஸ்கே, உன் கதையை முடிச்சதுக்கு அப்புறமா உன்கிட்ட என்ன ஸ்பெஷலா இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறேன். இதுக்கு மேல நான் நேரத்தை வீணடிக்க கூடாது. அந்த சக்தியை பயன்படுத்துறதால எனக்கு தெரிஞ்சு நீ பெரிய ரிஸ்க் எடுத்துக்கிட்டு இருக்க நருட்டோ. நாம எங்க இருக்கணும் உனக்கு தெரியுமா? இந்த இடத்தோட பேரு ஃபைனல் வேலி.
இந்த பேட்டிலுக்கு இதுதான் சரியான இடம். நீ என்ன சொல்ற நருட்டோ? அப்படின்னா நம்ம பேட்டில் முடிவுக்கு வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். உன்னோட கதையும் முடிய போகுது சிடோரி. சிடோரி!